ஒரு ஹேர் கட் பண்ணுறதுக்கு 8000 சொன்னால் நம்புவீங்களா? உண்மையாகவே இன்னுமே ஷாக்காக தான் இருக்குது. வாங்க என்ன நடந்துச்சுன்னு ஷேர் பண்ணுறேன். என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு பர்ஃபெக்டான லேயர் கட் பண்ணிக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கேயே பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு இன்றைக்கி நாங்கள் போனது வந்து மேக்னிஃபை யூனிசெக்ஸ். என்னோட ஹேர் கட் பாதி ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு நியர்பையில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா பில் வந்து 8000 வந்துருந்துச்சு. அவங்களை எக்ஸ்ட்ராவாக லேயர் கட் பண்ணிவிட்டு கலரிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் 8000 வந்துருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா ரேட் எதுவுமே கேட்காம நான் போய் உட்காந்துட்டேன். இதுக்கப்புறம் எப்படி இவங்ககிட்ட கேட்குறது? ஏன்னா பாதி ப்ரொசீஜர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு 8000 தான் நம்ம கலர் பண்ணலை. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 6000 to 7000 வந்துடும்ல பெங்களூரில் அப்படின்ட்டு எனக்கு என்னமோ தாட் வந்துடுச்சு. த்ரூ அவுட் என்னோட ஹேர் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ டென்ஷன் எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா 6000 8000 அதுவும் ஒரு ஹேர் கட்க்கு யார் அஃபோர்ட் பண்ணுவாங்க? இந்த ப்ளஃபினஸ் எல்லாமே 1 வீக் தான் இருக்கும். இதுக்கு போய் நம்ம இங்கே வந்துட்டோமே, இது நல்ல ரிவ்யூ பார்த்து ப்ரைஸ்லாம் செக் பண்ணிவிட்டு வந்துருக்கலாமேன்ட்டு நிறைய தாட் போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் ஹேர் கட் பண்ணிக்கிட்டது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். ஸோ அதுக்கு எல்லாமே ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சரி பாதிலே கேட்டுடலான்ட்டு எவ்வளோ ஆகுன்னு கேட்டப்போ 700 சொன்னாங்க. எனக்கு என்னென்னா 7000 700 ஒரு நமக்கு தான் 700 கேட்குதா, எப்படி 700 இருக்கும் அப்படின்ட்டு. ஃபைனலாக பில்லில் 700ன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதியாக வந்துச்சு. ஏன்னா கோவில்பட்டியில் வந்து இந்த இதுக்கு வந்து ரேட்டுக்கு வந்து காஸ்ட்லி தான் பெங்களூர் கம்பேர் பண்ணுறப்போ. பெங்களூரில் லேயர் கட் வந்து ஏதோ இந்த பிளேஸில் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது.